அனைவருக்கும் வணக்கம். பாபநாசம் முத்துப்பட்டன் என்கிற பட்டவராயனின் வரலாற்றையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் அது உடனுக்குடனே வந்து சேரும். பட்டவராயன் என்பவர் நாடார் தெய்வங்களுள் ஒருவர். அவர் பிராமண குடும்பத்தில் பிறந்து முத்துப்பட்டன் என்ற மனிதரின் பிறப்பெயரிலிருந்து உருவானவர். முத்துப்பட்டன் காதல் மற்றும் சமூக காரணங்களுக்காக பிராமண உடைகளை தவிர்த்து செருப்பு தைக்கும் தொழிலை ஏற்றுக்கொண்டதால் பட்டவராயன் என்று அழைக்கப்பட்டார். அவர் காவல் தெய்வமாகவும் செருப்புகளை காணிக்கையாக ஏற்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். முத்துப்பட்டன் மற்றும் பட்டவராயன் கதை. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. முத்துப்பட்டன் கேரளத்தில் அரியநாடு என்ற இடத்தில் பிராமண குலத்தில் பிறந்தார். அவர் உடல் வலிமை மிக்கவராகவும் போர்க்காலங்களில் வலிமையானவர்களாகவும் இருந்தார். காதல் மற்றும் எதிர்ப்பு. முத்துப்பட்டன் பொம்மக்கா திம்மக்கா ஆகிய இருவரை காதலித்தார். அவர்களை திருமணம் செய்ய அவர் பிராமண உடைகளை கலத்தி செருப்பு தைக்கும் தொழிலை மேற்கொண்டார். தெய்வமாக மாறுதல். இதனால் அவர் பட்டவராயன் என்று அழைக்கப்பட்டு தெய்வமாக வணங்கப்பட்டார். காணிக்கை மற்றும் கோவில். மக்களின் காவல் தெய்வமாக அவர் கருதப்படுகிறார். அவரது கோவில்களில் செருப்புகள் காணிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இடங்கள். பட்டவராயன் சாமியில் சொரிமுத்து ஐயனார் கோவிலும் அதனையொட்டி பட்டவராயன் கோவிலும் வணங்கப்படுகிறது. இந்த கோவில்களில் பாபநாசம் சொரிமுத்தையனார் கோவில் அருகே அமைந்துள்ளது.